நம்ம கண்ட்ரியில ரொம்ப முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ஐடென்டிட்டி ஆதார் கார்டு, அந்த ஆதார் நம்பர். ஸோ நிறைய விஷயங்கள்ல இந்த ஆதார் கார்டு வந்து நம்ம கூட லிங்க் ஆயிருக்கும். கேவைசி டாக்குமெண்ட்ஸ், பணம் சம்பந்தப்பட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றது, ஏதாவது ஒரு டெபாசிட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்து இது எல்லா இடத்துலயுமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம கூட லிங்க் ஆயிருக்கும். ஸோ நம்மளுடைய வெரிஃபிகேஷனுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கேவைசி ப்ராசஸ்க்கு பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் யூஸ் பண்ற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல ஆதாரும் பேன் கார்டும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆதார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹோட்டல்ல செக் இன் பண்றோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம், நிறைய இடங்கள்ல நம்மளுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபாவும் இந்த ஆதார் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு கொடுக்கும்போது ஆதார் கார்டு நிறைய இடங்கள்ல மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஐடென்டிட்டி மட்டும் மிஸ்யூஸ் பண்ணப்படுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம், இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நடக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நமக்கான ஹேசல். ஆஸ் எ சிட்டிசன் நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து ஆதார் கார்டை பிசிக்கலா ப்ரொவைட் பண்ணணும், இல்லைன்னா அதோட ஜெராக்ஸை வந்து அட்டாச் பண்ணணும், அந்த ஆதார் கார்டை காட்டணும். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலயும் நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு இந்த சிஸ்டத்தையே மொத்தமா ஈஸி ஆக்குறதுக்கும், ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கும், டிஜிட்டலைஸ் பண்றதுக்கும் ஆதார், அதாவது கியூஆர் கோட் மூலியமா வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கொண்டு வர போறாங்க. இது ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே இது வந்து ஃபுல்லா அமலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லியிருக்காங்க UIDAI-ல இருந்து. ஸோ இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2000 மெஷின்ஸ் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நவம்பர் 2025க்குள்ள இதை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு UIDAI சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ல, இந்த சிஸ்டம்ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு இதுல கிடைக்கும், அதுல நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் இன் பண்ணக்கூடிய இடங்கள், பேங்க்ஸ், மற்ற எல்லா இடங்கள்லயுமே ஆதார் கார்டை காமிச்சோ இல்லைன்னா ஆதாரோட ஜெராக்ஸை காமிச்சோ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நிறைய இடங்கள்ல டிஜிட்டல் வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டோட நம்பரை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இடங்கள்ல நமக்கு பிசிக்கல் ஆதார் கார்டு ரெண்டு வகையில தேவைப்படும். ஒன்று வந்து மாஸ்க் ஆதார் கார்டை யூஸ் பண்ணலாம் டிஜிட்டலி, இல்லைனா வந்து கம்ப்ளீட் ஆதார் கார்டோட இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சேஃப்டி வந்து நிறைய இடங்கள்ல கேள்விக்குறியாகிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம ஆதார் கார்டை வாங்குறவங்க எல்லாருமே கரெக்டா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால QR கோட் மூலியமா இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி சிட்டிசன்ஸ் ஆன நமக்கு இதுக்கு பிரத்யேக ஆப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் யார் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்களோ, லைக் பேங்க்ஸோ ஒரு ஹோட்டலோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியோ வெரிஃபை பண்றவங்களுக்கு பிரத்யேகமான QR கோட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமா நம்ம பிசிக்கல் ஆதார் கார்டை யூஸ் பண்ணாமலேயே வெறும் QR கோட்லேயே ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பிரைவசி, ரொம்ப வந்து பிரைவேட்டா நம்மளுடைய ஆக்சுவல் ஆதார் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சிஸ்டம் மூலியமாவே இது வந்து வெரிஃபை ஆடும். ஸோ வெரிஃபைட் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அந்த பர்சன், நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற பர்சன் வந்து ஆதார் கார்டு வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கார்டையோ நம்மளுடைய டீட்டெயில்ஸையோ வாங்காமலே வந்து அவங்க அதை உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அது மாதிரி இதை வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். செக்யூரிட்டியும் இதில் வந்து முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆதாரில் நமக்கு பண்ணக்கூடிய அப்டேட்ஸ். நிறைய அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம ஆதார் கேந்திரா, அந்த ஆதார் போர்ட்டலில் விசிட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது பண்ணாமல் ஆன்லைன்லேயே இந்த ஆப்ஸ் மூலியமாகவே நம்ம பயோமெட்ரிக்ஸ் தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் நம்மளே மாற்றிக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதாவது நேம், அட்ரஸ், இது எல்லாத்துக்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி, பயோமெட்ரிக்ஸ் மட்டும் முடியாது, ஏன்னா பயோமெட்ரிக்ஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அதனால அதை தவிர்த்து மீதி எல்லா சேஞ்சஸுமே வந்து ஆதார் கேந்திரா விசிட் பண்ணாமல நம்ம ஆன்லைன்லேயே டிஜிட்டலா பண்ணிக்கிற மாதிரி இந்த சிஸ்டம்ல கொண்டு வர போறாங்க. பர்த் சர்டிபிகேட், பேன் கார்டு, பாஸ்போர்ட் அண்ட் நம்மளுடைய அதர் ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஆதார் கூட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம TNEB நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளுடைய EB கனெக்ஷன், அதையும் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணி சிஸ்டம்ல சென்ட்ரலைஸ்டா நாங்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிரதான கோல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் ஃப்ராட், ரெண்டாவது ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராட்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது செக்யூர்டா வந்து சிஸ்டம் மூலியமாவே என்கிரிப்டடா எல்லாமே வந்து ஒரு QR கோட் மூலியமா வெரிஃபை பண்ணப்படுது. அப்படிங்கறதுனால நம்ம போயிட்டு பிசிக்கலா யாருக்கும் ப்ரொவைட் பண்ண போறது இல்லை. நம்பரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மாஸ்டர் ஆதார் கார்டா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கல் ஆதார் கார்டு ப்ரொவைட் பண்ணனாலும் அந்த மெத்தட் தேவையே கிடையாது. ரெண்டாவது இது வந்து ஈஸி டு ஆக்சஸ். ஸோ யார் வேணாலும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்மளுடைய ஆதார் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா ரிவீல் ஆகாம பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு நம்மளுடைய ஐடென்டிட்டி வெரிஃபை ஆயிடும். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ராட் ப்ரொடெக்ஷனும் ஆகுது, இன்னொரு பக்கம் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ஆயிடுது. ஸோ ரெண்டு பர்சன்ஸ்க்கும், அதாவது நமக்கும் சரி வெரிஃபை பண்றவங்களுக்கும் சரி இது ரொம்ப ஈஸியா அமையும். அடுத்ததா UIDAI முன்னெடுத்திருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸோட ஆதார். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஆதார் கார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்ஸ் பேங்க்ல ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்ம பண்றோம். இல்லைன்னா அவங்க மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கான பயோமெட்ரிக் அப்டேட்ஸ் பண்றது கிடையாது. ஸோ இதை வந்து தவிர்க்கிற விதமா ஆதாரை வந்து அப்டேட்டா வச்சுக்கிறதுக்காக ஸ்கூல்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி, அதாவது CBSE கூட கொலாபரேட் பண்ணி ஸ்கூல்ஸ் மூலியமாவே இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு UIDAI முன்னெடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அது ஈஸியா இருக்கும். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து பசங்களோட
ஆதாருக்கான அப்டேட்காகவோ இல்லை ஆதார் வந்து பெர்ஃபெக்டாக அப்டேட் ஆயிருக்கா, அதில் கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்ம அலைய தேவையில்லை. ஸ்கூல்ஸ் மூலியமாவே இதை பண்றதுக்கு தேவையான கேம்ப்ஸ் அண்ட் அவேர்னஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்திருக்காங்க. இதுவும் இந்த இயர்லயே ரோல் அவுட் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் வந்து ஆதார் பேஸ்ட் சர்வீசஸ் ஒரு ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷனை இன்னும் பல துறைகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன்ல இருக்கு. அது வந்து இன்னும் அமல்படுத்தப்படல. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி செயின்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சி, செக்யூரிட்டி சர்வீசஸ் இது எல்லாத்துலயுமே ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது யுஐடியோட முன்னெடுப்பா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சிலது ஆல்ரெடி டெஸ்டிங்ல இருக்கு, சீக்கிரம் ரோல் அவுட் ஆக போகுது, சிலது டிஸ்கஷன் மெத்தட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய சேஃப்டிக்கும் சரி நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.